ஸோ ரீஆர்டர் லிஸ்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நோடு இப்படி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நோடு வரணும், அப்புறம் லாஸ்ட் நோடு வரணும், அப்புறம் செகண்ட் நோடு வரணும், செகண்ட் பேஸ் லாஸ்ட் நோடு வரணும். இந்த மாதிரி நம்ம ரீஆர்டர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நோடு அப்புறம் லாஸ்ட் நோடு, அப்புறம் செகண்ட் நோடு அப்புறம் ஃபோர்த் நோடு, இந்த மாதிரி ரீஆர்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம இந்த நோடை வச்சுக்கிட்டு பாதி நோடு வரைக்கும் பாதி லிஸ்ட்டுக்கு போயிடணும். பாதி லிஸ்ட்டுக்கு போயிட்டு மீதி லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணால் 5 அப்புறம் 4 ஆகிடுது. ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாயிண்டர் இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நோடு அதோடைய நெக்ஸ்ட்டுக்கு இந்த பாயிண்டர், இதோடைய நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து ரெண்டு, இதோடைய நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து இதோடைய நெக்ஸ்ட் பாயிண்டராக இருக்கும், விச் இஸ் 2, ரைட். அதுக்கப்புறம் இங்கே போயிடணும், இங்கே போயிட்டு இதுவும் இங்கே போயிடணும், இங்கே போயிட்டு ரைட்டு. ஸோ இப்போ இதோடைய நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து இதுவாக இருக்கணும். ஓகே, இதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் இதோட நெக்ஸ்ட் விச் இஸ் 3 முடிஞ்சா. இந்த செகண்ட் நோட் நல்லா தான் வெளியே வந்துடலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் அவுட்புட், ரைட். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to traverse the list and find the middle node. ஸோ மிடில் நோட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்லோ பாயிண்டர் அப்புறம் ஒரு ஃபாஸ்ட் பாயிண்டர் எல்லாமே ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுது. while fast and fast dot next. ஓகே, ஸ்லோ பாயிண்டர் வந்து ஒன்று மூவ் ஆகும், ஃபாஸ்ட் வந்து ரெண்டாக மூவ் ஆகும். ஸோ இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்லோ இங்கே மூவ் ஆகும், அப்புறம் ஃபாஸ்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஓகே, ஸ்லோ இங்கே மூவ் ஆகிருக்கும், ரைட். இப்போ ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட் நல்லுன்னு இருக்குது, அதனால ரூப் போட்டு வெளியே வந்துடும். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு, ரைட்டு. நம்ம என்ன பண்ணணும்னா, மீதி இருக்கிற இதை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு we have to have a, ஸோ இந்த நோடை வந்து நான் செகண்ட் லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ செகண்டு வில் பி த ஸ்லோ பாயிண்டர் டாட் நெக்ஸ்ட். ஸோ ஸ்லோ பாயிண்டர் தான் இங்கே இருக்குது, ஸ்லோ பாயிண்டர் நாட் நெக்ஸ்ட் இதுதான் செகண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் நோடு வேணும், கரெக்டாக. ஸோ ப்ரீவியஸு விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்லோ பாயிண்டர் இருக்குல்ல, இதோட நெக்ஸ்ட் நம்ம நல்லா ஆக்கிடலாம், ஏன்னா இது ஒரு லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்லோ டாட் நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு நன், ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த செகண்ட் வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணி போகணும் எண்டு வரைக்கும். ஓகே, ஸோ while செகண்ட். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, நான் இந்த செகண்டோட நெக்ஸ்ட்டை வந்து ப்ரீவியஸ்க்கு மாற்றணும். அதனால் ஒரு டெம்பில் வந்து செகண்ட் டாட் நெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் செகண்ட் டாட் நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். செகண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ், ரைட்டு, ரைட்டு. ஸோ ப்ரீவியஸ் போட்டாச்சு. இப்போ ப்ரீவியஸ் வந்து இங்கே வந்துடணும், கரெக்டாக. ஸோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் செகண்டு. செகண்ட் வந்து அடுத்த நோடுக்கு போயிடணும். அடுத்த நோடு என்ன, செகண்ட் இஸ் ஈக்குவல் டு அடுத்த நோடு வந்து டெம்பிள் இருக்குது, ரைட். ஃபைனல் எது வரைக்கும் போகும், செகண்ட் நல்லா வரைக்கும் போகும். ஸோ ப்ரீவியஸ் நோட் வில் பி த லாஸ்ட் நோட். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட் நோடு செகண்ட் நோடு, ஃபஸ்ட் லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட் வந்து ஏற்கனவே இருக்கிறது ஹெட்டு, செகண்ட் லிஸ்ட் வந்து இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுது, அது ப்ரீவியஸில் இருக்குது. ஓகே, அது ப்ரீவியஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் நோடு தான், செகண்ட் லிஸ்ட் தான் கம்மியாக இருக்க போகுது. ஸோ செகண்ட் லிஸ்ட் வைல் செகண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு டெம்பு முதல்ல, ஏன்னா இந்த ஃபஸ்ட்டோட நெக்ஸ்ட்டையும் மாற்ற போகிறேன், செகண்டோட நெக்ஸ்ட்டையும் மாற்ற போகிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையுமே
டெம்பரரி வேரியபிளில் வச்சாச்சு. ஓகே, இப்போ எப்படி இருக்குது நமக்கு டேட்டா? நம்ம கோட் அடிக்க தெரியலன்னா திருப்பி இதை பார்த்துக்கணும். 1 2 3 இதுதான் ஃபஸ்ட் நோடு, 5 4ன்னு இருக்குது கரெக்டாக. இது வந்து செகண்டு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட், கரெக்டா? ஃபஸ்ட்டு டாட் நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு செகண்ட், கரெக்ட்? செகண்ட் நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? செகண்ட் நெக்ஸ்ட்டு 2க்கு பாயிண்ட் பண்ணணும், கரெக்டா? செகண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2ல இருக்குது, கரெக்டா? அது எங்கே வச்சிருக்க? டெம்ப் 1ல வச்சிருக்க. இஸ் ஈக்குவல் டு டெம்ப் 1, ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? செகண்ட் இருக்குல்ல, செகண்டை வந்து அடுத்த செகண்டுக்கு மூவ் பண்ணும். 5 இருக்குது, 4க்கு போகணும். ஸோ செகண்ட், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எல்லாத்தையுமே நீ வந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கமா செகண்டு வில் பி மூவிங் டு டெம்ப் 1 கமா டெம்ப் 2. ஃபஸ்ட்டும் அடுத்ததுக்கு போகணும், செகண்டும் அதுக்கு அடுத்ததுக்கு போகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டு வந்து அதோட முடிஞ்சு நினைக்கிறேன். நம்ம எதுவும் இதில் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஹெட் நோடு வந்து மாற்றினா போதும், ரைட்? லெட்ஸ் ரன் அண்ட் see. ஓகே, ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிங்க. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மிடில் நோடுக்கு போகணும், அதுக்கு தான் இந்த கோடு. ஓகே, மிடில் நோடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மீதி இதை ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுற கோடு தான். ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணணும். அதுக்கு இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டோடைய நெக்ஸ்ட் வந்து செகண்டுக்கு வரணும், செகண்டோட நெக்ஸ்ட்டு இதுக்கு போகணும். அந்த மாதிரி மாற்றி பாயிண்டை மாற்றி விடுறது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ்.